ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான மல்லி விதை சட்னி. இது இட்லி தோசை சாதத்து கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப வாசனையாட்டு நல்லா டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டு அதை 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் வாசனை வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. நல்லா வாசனை வரட்டு. பாதி அளவு வரப்பட்டிருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் பாதி அளவு வறுபட்ட உடனே நீங்கள் உளுந்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா செவந்து வர்றது வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எல்லாம் பருப்புகள் எல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கணும். பாருங்கள் அரட்டு. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. நல்லெண்ணெய் தான் விடுவேன். காய்ச்சதும் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டு. வெந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வரணும். கொஞ்சம் நிறம் மாறி வரணும். இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, நான் தக்காளி சேர்க்கல, அதனால் நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எல்லாம் கலர் மாதிரி வரணும் நல்லா, அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டுருவோம். தேங்காய் துருவல் கூட்டி குறைச்சி போடுவது உங்கள் விருப்பம். காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுக்கிடுங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போடாமலும் அரைச்சி செய்திடலாம். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ இது அரட்டு. இப்போ நம்ம மல்லி, சிவப்பு மிளகாய், பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருந்தாலே அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி விடாமல் தான் அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காய் கலவையை போட்டு அதையும் ஒரு சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் எவ்வளவு எண்ணெய் சேர்த்து செய்கிறீங்களோ அது தக்கன கெடாமல் இருக்கும். நான் குறைவாக தான் விடுவேன், குறைவாக தான் அரைச்சிருக்கேன். அதனால் 2 நாளைக்கு தான் இருக்கும் இந்த சட்னி. அதனால் நான் குறைவாக எண்ணெய் விடுவேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்ல எண்ணெய் தான். நீங்கள் உங்களுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. இதில் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் விட்டுருங்க. பாருங்கள், விட்டுட்டு உடனடியாக கிளறி விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விடுங்க. உங்களுக்கு தண்ணியாட்டு இருக்கணும்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்தாச்சு. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கெட்டியாக நல்லா வாசனையாக இருக்குது இந்த சட்னி. மல்லி விதை வாசனை. இப்போ இறக்கிடுவோம். இறக்கி எடுத்தாச்சு. அருமையான சட்னி ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.